ஆகவே தமிழகத்திலே திரும்பிய பக்கமெல்லாம் இன்றைக்கு பாஜக என்கிற மதவெறி சக்தியை எதிர்த்து, பாஜக என்கிற மக்கள் விரோத சக்தியை எதிர்த்து அவருடைய வறுமை, அவருடைய வெறுப்பு அரசியல், அவர்களுடைய மனிதநேயத்தை காலிலே போட்டு மிதிக்கிற அந்த காட்டுமிராண்டித்தனமான கண்மூடித்தனமான அந்த அரசியல் கோட்பாடுகளை தவிடுபொடியாக்கிற மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திறந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. சில பேர் இங்கே அண்ணாமலையை பற்றி அதிகமாக பேசினார்கள். நான் அவரை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. அவர் ஏதோ இன்றைக்கு அடிக்கடி பத்திரிகையிலே பேட்டி கொடுப்பது, பேசுவதையெல்லாம், வெறுப்பு அரசியலை சுட்டிக்காட்டுவதெல்லாம், மற்றவர்களை பற்றி வன்மத்தோடு பேசுவதெல்லாம் அவர் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நானும் ஒருவன் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவர் பேசுகிற பேச்சே தவிர அதனாலே அவருடைய கட்சி ஒன்று வளர்ந்து போவது கிடையாது. அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அழகாகவே சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மறுக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது, ஆகவே தான் மோடி எங்களை எல்லாம் ஆளுநர் பதவி கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று உண்மையை பழிச்சென்று சொல்லிவிட்டார். ஆகவே அண்ணாமலைக்கும் ஒரு ஆதங்கம் வருகிறது. நமக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய துணை ஆளுநர் பதவியாவது கிடைக்காதா என்கிற ஏக்கத்திலே தான் அவர் பேசிக்கொண்டு, ஒருவேளை எல்லா மாநிலத்துக்கும் ஆளுநர் போட்டு முடிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு ஆளுநர் பதவி வேண்டும் என்பதற்காக இன்னொரு மாநிலத்தை பிரித்தாலும் பிரித்து விடுவார்கள் அவர்கள். தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சட்டமன்றத்திலே ஆளுநரை வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையில் ஆளுநர் அவர்கள் ஈடுபட்டார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே உங்களுக்கு நேரடியாக உங்க முகத்திலே ஓங்கி அறைகிற அளவுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் கூட இன்னும் உங்களுக்கு அடங்கவில்லை. தமிழகத்திலே பாஜக என்கிற அந்த சக்தி ஆணி வேறு அறுக்கப்பட்டிருப்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த எழுச்சிமிகு ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தோழமை கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது என்று சொன்னால் அநேகமாக அவருடைய வாசனையே தமிழகத்திலே இல்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலையை நம்மாலே உருவாக்கிவிட முடியும். இங்கே திரண்டிருக்கிற அருமை நண்பர்கள், விடுதலை சிறுத்தை சார்ந்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோரும் நீங்கள் காட்டுகிற தலைவர்கள் பேசுகிற போது அவர்கள் மிக உயர்ந்த அரசியலை பேசினார்கள், சனாதன தத்துவத்தை பற்றி பேசினார்கள், டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கியிருக்கிற அரசியல் சாசனத்துடைய விழுமியங்களை பற்றி எல்லாம் பேசினார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த அரசியல் பேசுகிற போது அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு நீங்க காட்டுகிற எழுச்சியை பார்க்கிற போது நான் மரியாதைக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். ஒரு அடித்தட்டு மக்களை இந்த அளவுக்கு அரசியல் சிந்தனையாளர்களாக உயர்த்திய மகத்தான தலைவர் நீங்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழகம் அரசியலை ஏதோ மேடையிலே பேசுகிறவர்கள் அரசியல் பேசுவது என்பது மட்டுமல்ல, கடைகோடி மனிதத்தில் கடைகோடியிலே இருக்கிற மனிதன் கூட அரசியலை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிற ஒரு மாநிலமாக தமிழகம் எடுத்து காட்டுகிறது என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இந்த மகத்தான ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளை தினம் நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நாளைக்கு நந்தனத்திலே நடைபெற அந்த பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தில் அகில இந்திய தலைவர்கள் இங்கே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் கார்கே அவர்கள் கலந்து கொள்ளுகிறார், அகிலேஷ் யாதவ் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள், இன்றைக்கு ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்ட அந்த தலைவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள். எப்படி இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து இந்த வள்ளுவர் கோட்டத்திலே நாம் இன்றைக்கு குரல் எழுப்புகிறோமோ அதனுடைய ஓங்கிய குரலாகத்தான் நாளைக்கு நந்தனத்திலே அகில இந்திய தலைவர்கள் ஆற்றுகிற அந்த மேடையும் அமைய இருக்கிறது. அருமை தோழர் சிந்தனை செல்வன் இங்கே சொன்னார்கள், 200 தோல் சீலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு என்று சொன்னார்கள்.
வருகிற மார்ச் 6ஆம் தேதி தோல் சீலை போராட்டத்தினுடைய 200வது ஆண்டு நிறைவு நாளை குமரியிலே நாகர்கோயில் மாவட்டத்திலே கொண்டாட இருக்கிறார்கள். அந்த விழாவில் கேரளத்தினுடைய முதலமைச்சர் அருமை தோழர் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த மேடையிலே இருக்கிற அத்தனை தலைவர்களும் மரியாதைக்குரிய தோழர் திருமா உள்பட எல்லோருமே அந்த மேடையிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். வள்ளுவர் கோட்டத்திலே எதிர்த்து எழும்புகிற இந்த சனாதன எதிர்ப்பு, மதவெறி எதிர்ப்பு, நாளைக்கு நந்தனத்திலே உருவாகிற அந்த சனாதன எதிர்ப்பு தான் கடைகோடியிலே இருக்கிற குமரியிலே வருகிற 6ஆம் தேதி கிளம்ப இருக்கிறது. ஆகவே தமிழகத்திலே திரும்பிய பக்கமெல்லாம் இன்றைக்கு பாஜக என்கிற மதவெறி சக்தியை எதிர்த்து, பாஜக என்கிற மக்கள் விரோத சக்தியை எதிர்த்து அவருடைய வறுமை, அவருடைய வெறுப்பு அரசியல், அவர்களுடைய மனிதநேயத்தை காலிலே போட்டு மிதிக்கிற அந்த காட்டுமிராண்டித்தனமான கண்மூடித்தனமான அந்த அரசியல் கோட்பாடுகளை தவிடுபொடியாக்கிற மாநிலமாக இன்றைக்கு தமிழகம் திறந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேடையிலே அவர்களும் மற்ற தலைவர்களும் இங்கே ஒன்றிணைந்திருக்கிறார்கள். தமிழகத்திலே உருவாகியிருக்கிற இந்த மகத்தான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்பதை நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்திலே நாம் எல்லாம் ஒன்றாக திறந்திருக்கிற காரணத்தினால்தான் பாஜகவுக்கு இங்கு முகவரி இல்லை. என்னதான் இந்த அரைவேற்காடு அண்ணாமலை இன்றைக்கு ஆட்டம் போட்டாலும் அவர்களுக்கு இன்றைக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. சில பேர் இங்கே அண்ணாமலையை பற்றி அதிகமாக பேசினார்கள். நான் அவரை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. அவர் ஏதோ இன்றைக்கு அடிக்கடி பத்திரிகையிலே பேட்டி கொடுப்பது, பேசுவதையெல்லாம், வெறுப்பு அரசியலை குட்டிக்காட்டுவதெல்லாம், மற்றவர்களை பற்றி வன்மத்தோடு பேசுவதெல்லாம் அவர் கட்சியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல. நானும் ஒருவன் தமிழ்நாட்டிலே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அவர் பேசுகிற பேச்சை தவிர அதனாலே அவருடைய கட்சி ஒன்று வளர்ந்து போவது கிடையாது. அது மட்டுமல்ல, பாஜக தலைவராக தமிழ்நாட்டிலே இடம்பெற்றால் அவர்களுக்கு ஒரு நல்ல சன்மானத்தை மோடி அடிக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பாஜக தலைவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு 3 மாநிலத்தினுடைய ஆளுநர்களாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிறார்கள். அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அழகாகவே சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட மறுக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது, ஆகவே தான் மோடி எங்களை எல்லாம் ஆளுநர் பதவி கொடுத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று உண்மையை பழிச்சென்று சொல்லிவிட்டார். ஆகவே அண்ணாமலைக்கும் ஒரு ஆதங்கம் வருகிறது. நமக்கு ஒருவேளை ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய துணை ஆளுநர் பதவியாவது கிடைக்காதா என்கிற ஏக்கத்திலே தான் அவர் பேசிக்கொண்டு, ஒருவேளை எல்லா மாநிலத்துக்கும் ஆளுநர் போட்டு முடிச்சுட்டாங்கன்னு வைங்க, ஒரு ஆளுநர் பதவி வேண்டும் என்பதற்காக இன்னொரு மாநிலத்தை பிரித்தாலும் பிரித்து விடுவார்கள். காஷ்மீரை பிரிச்சு 3 ஆக்கலையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாநிலத்தை பிரித்து அண்ணாமலைக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்கிற அளவுக்கு ஒரு மாநிலத்தை உருவாக்கி அங்கே ஒரு ஆளுநர் பதவி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எனவே தமிழகத்திலே இன்றைக்கு ஒரு வெறுப்பு அரசியலை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். நான் இங்கே சொல்ல விரும்புவதெல்லாம், தமிழகம் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிற மதசார்பற்ற சக்திகள் இன்றைக்கு ஒன்று திரண்ட தமிழகத்திலே மதவெறி சக்திகளுக்கு இடமே இல்லை என்று ஒரு முறைக்கு பல முறை நாம் முத்திரையை குத்தி அனுப்பியிருக்கிறோம். 2019 படுதோல்வி. அவர் யாரோடு கூட்டு சேர்ந்தாலும் சரி, அவர் இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ அல்லது இன்னொரு பிஎஸ்ஆ யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், யார் மேலே ஏறி நீங்கள் குதிரை சவாரி செய்தாலும் சரி, உங்களுக்கு தமிழகத்திலே இடமில்லை என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது. 2024 உங்களால் வெற்றி பெற முடியுமா? போதாக்குறைக்கு இந்த ஆளுநர் வேற இப்போது ஆரம்பித்திருக்கிறார். நான் சொல்ல விரும்புவதெல்லாம், நல்ல மனிதனுக்கு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல் என்பார்கள். நல்ல மனிதன் என்கிற முறையிலே ஒரு சொல் அல்ல பல முறை சொல்லிவிட்டோம். ஆனால் அவர்களுக்கு அதுக்கு புரிய மறுக்கிறது. நாம் சொல்ல சொல்ல இன்னும் சொல்ல போனால், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திலே ஆளுநருக்கு ஏற்பட்ட அவமானம்
உலக வரலாற்றிலே யாருக்காவது ஏற்பட்டிருக்குமா? இந்திய வரலாற்றிலே யாருக்காவது ஏற்பட்டிருக்குமா? தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு சட்டமன்றத்திலே ஆளுநரை வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு மோசமான நடவடிக்கையில் ஆளுநர்கள் ஈடுபட்டார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே உங்களுக்கு நேரடியாக உங்க முகத்திலே ஓங்கி அறைகிற அளவுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகும் கூட இன்னும் உங்களுக்கு அடங்கவில்லை. போகிற போதெல்லாம் எங்கே வேண்டுமானாலும் எதையும் பேசுகிறீர்கள். அம்பேத்கரை பற்றி பேசுகிறீர்கள், திருவள்ளுவரை பற்றி பேசுகிறீர்கள், மொழிபெயர்த்தவன் தவறாக மொழிபெயர்த்து விட்டார் சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு கடைசியாக மார்க்ஸை பற்றி விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் ஆளுநர் ரவிக்கு அன்றைக்கு கவர்னர் மாளிகையிலே கண்டனம் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்தில் நான் சொன்னேன், நீங்கள் மார்க்ஸை படிக்கவில்லை, தேவையானால் உங்களுக்கு வள்ளியப்பா குழந்தைகளுக்காக இருக்கிற மார்க்சின் கதை என்கிற அந்த புத்தகத்தை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், படியுங்கள் என்று சொல்லி நேற்று நாங்கள் அவருக்கு கொரியரில் அனுப்பி வைத்தோம். நான் ஆளுநரை பார்த்து கேட்க விரும்புகிறேன், யாரை விமர்சிக்கிறீர்கள்? நீங்கள் பெரியாரை விமர்சிப்பீர்கள், அம்பேத்கரை விமர்சிப்பீர்கள், திருவள்ளுவரை விமர்சிப்பீர்கள். அதையெல்லாம் விட்டு காரல் மார்க்ஸையே விமர்சிப்பது மட்டுமல்ல, காரல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவையே சிதைத்து விட்டீர்கள் சொல்லீர்களே, உங்களுக்கு ஏதாவது ஞானம் இருக்கிறதா? மார்க்சியத்தை பற்றி புரிதல் இருக்கிறதா? இந்தியாவை சிதைத்தது மார்க்ஸா? இந்தியாவை சிதைத்தது அம்பேத்கரா? இந்தியாவை சிதைத்தது இன்றைக்கு இருக்கிற நம்முடைய பெரியாரா? நான் பகிரங்கமாக குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலே மனிதனை மனிதனாக இல்லாமல் அவனை சிதைத்து சீர்மைப்படுத்தியது உங்களுடைய தத்துவமாக இருக்கிற மனு தர்மம் என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? உங்களால் பிறப்பாலே மனிதனை பாகுபடுத்தி மேல் சாதி கீழ் சாதி என்பதை உருவாக்கி ஒரு மனிதன் இன்னொருவனை பார்க்க முடியாது, பார்த்தாலே தீட்டு தொட்டாலே பாவம் என்கிற இந்த கேடுகட்ட அளவுக்கு மனிதனை சீரழித்திருக்கிற அந்த தத்துவம் தானே இந்துத்துவ தத்துவம். அதுதானே உங்களுடைய மனு தர்மம். அந்த மனு தர்மம் தான் என்னுடைய அரசியல் சாசனம் என்று சொன்ன கோல்வார்கருடைய வாரிசாக இருந்து கொண்டு நீங்கள் மார்க்ஸையும் மற்றவர்களை விமர்சித்தால் அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா? அரசியல் நாகரிகம் கருதி நாம் அமைதியாக இருக்கிறோம். ஒரு ஜனநாயக பண்பிலே வளர்ந்து விட்டோம் என்கிற காரணத்தினாலே நாம் அமைதியாக இருக்கிறோம். ஜனநாயக நெறிமுறையை கடைபிடிக்கிற காரணத்தினாலே நாம் அமைதியாக இருக்கிறோம். இருந்தாலும் ஆளுநர் அவர்களுடைய அந்த போக்கை கண்டிக்கிற வகையிலேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் தமிழகத்தினுடைய எந்த மூலைக்கு சென்றாலும் உங்களுக்கு கருப்பு கொடி காட்டுவோம் என்கிற அந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம், பல இடங்களிலே காட்டிக் கொண்டிருக்கிறோம். எனவே ஆளுநரை பயன்படுத்தி, அண்ணாமலையை பயன்படுத்தி தமிழ்நாட்டை நீங்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள்? அது மட்டுமல்ல, மேடையிலே எதை பேசுவது, எப்படி பேசுவது என்பது கூட இல்லாமல் அருமை சகோதரர் திருமா அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள், வன்னியரசு அவர்கள் பேசியிருக்கிறார்கள். உங்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலே கொள்கை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் ஆட்சேபனை இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் கொள்கையை விமர்சியுங்கள், கோட்பாட்டை விமர்சியுங்கள், லட்சியத்தை விமர்சியுங்கள். அதற்கு நாங்கள் தர்க்க ரீதி அடிப்படையிலே பதில் சொல்லுகிறோம். வேண்டுமானால் அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன், அவருக்கு வக்காலத்து வாங்குகிற பாஜக தலைவர்களை பார்த்து கேட்க வரும்போதெல்லாம், திருமாவுக்கும் உங்களுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் என்று சொன்னால், மேடை போடுகிறோம் வாருங்கள், நீங்களும் பட்டிமன்றத்துக்கு வாருங்கள், விடுதலை சிறுத்தை கட்சியிலே இருக்கிற நம்முடைய அருமை பலவரை இருப்போம், நாம் விவாதிப்போம், பேசுவோம். அது வேறு. கொள்கை அடிப்படையிலே தான் பேச வேண்டுமே தவிர, தத்துவத்தின் அடிப்படையில் தான் பேச வேண்டுமே தவிர, கோட்பாடுகளை கோட்பாட்டு அடிப்படையிலே மோத வேண்டுமே தவிர, வன்முறையிலே மோதலாமா? வன்முறை வாக்குகளை சொல்லலாமா? வார்த்தைகளை மேடையிலே எதை வேண்டுமானாலும் கட்டுப்பாடு இல்லாமல் பேசிவிடலாமா? நீங்கள் அப்படி பேசுகிறீர்கள். ஒரு ஜனநாயக தொட்டிலே வளர்ந்த காரணத்தினால் நாங்கள் அந்த பாணியை கடைபிடிக்கவில்லை. நாங்களும் பேச ஆரம்பித்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு இருக்கிற வார்த்தைகளை விட எங்களுக்கு வார்த்தைகள் தெரியாதா? உங்களுக்கு இருக்கிற வன்மத்தை விட எங்களுக்கு வன்மத்தோடு எழுத்து சொல்ல தெரியாதா? நீங்கள் ஒன்று பேசினால் நாங்கள் 1000 வன்மத்தோடு பேசுகிற சக்தி படைத்த கூட்டம் தான் இந்த கூட்டம். ஆனால்
ஒரு ஜனநாயக பண்பின் காரணமாக அரசியல் நாகரிகம் கருதி அந்த பாணியை நாங்கள் கடைபிடிக்கவில்லை. தெருவிலே போகிற போது ஏதோ ஒன்று கொலைக்கிறது என்பதற்காக நாமும் அதை பார்த்து அப்படி கொலைப்பதில்லையே, அதுபோல கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் யாரையாவது விட்டு வன்முறையிலே பேசுவது, தரக்குறைவாக பேசுவது, கேவலமாக பேசுவது, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அந்த எச்சங்களை அந்த தனிப்பட்ட முறையிலே ஒருவர் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் விமர்சிப்பது என்று சொன்னால் அதற்கு எல்லை இல்லாமல் போகும். நான் அண்ணாமலையை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், பாஜகவை சேர்ந்தவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், அவருடைய அடிவடியை பார்த்து கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திருமாவளவனை நீங்க பேசுவது திருமாவளவனை பேசுவதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களை பேசுவதாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோமே தவிர இந்த அணியிலே இருக்கிற யாரை பேசினாலும், ஒருவேளை நாளைக்கு அழகிரியை பேசலாம், அல்லது நாளைக்கு நம்முடைய வேல்முருகனை பேசலாம், அல்லது வைகோ அவர்களை பேசலாம். யாரை பேசினாலும் நாங்கள் அவரை பேசியதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இந்த அணியிலே இருக்கிற கட்சிகள் தனித்தனியாக இருந்தாலும் பாஜக என்கிற அந்த சனாதன கூட்டத்தை ஆணிவேரை அறுக்கிற ஒரு மகத்தான கூட்டணி இந்த கூட்டணி. எனவே தனித்தனியா பேசி அவர் தானே பேசணும் உங்களுக்கு என்ன, இவர் தானே பேசணும் உங்களுக்கு என்ன, இப்படியெல்லாம் நீங்கள் இந்த குட்டி அரசியல் நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது, இன்றைக்கு பாஜக மிக ஆபத்தான விளையாட்டுகளை இந்தியாவிலே ஆரம்பித்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சிறுபான்மை மக்களை 4 நாட்களுக்கு முன்னால் ராஜஸ்தானிலே 2 சிறுபான்மை மனிதர்களை தீயோடு எரித்திருக்கிற காட்சி பத்திரிகையிலே வருகிறது. பகிரங்கமாக பேசுகிறார்கள். சிறுபான்மை மனிதனை ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் 10 பேரை தீர்த்து கட்டுங்கள் என்று பகிரங்கமாக பேசுகிறார்கள். சிறுபான்மைக்கு இந்த மாநிலத்தில் இடமில்லை என்கிறார்கள். கன்னடத்திலே இருக்கிற பாஜக தலைவர்கள் சிறுபான்மை மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாது என்கிறார்கள், படிக்கக்கூடாது என்கிறார்கள். இந்த நாட்டிலே மதம் என்பதை பயன்படுத்தி, இந்து என்பதை பயன்படுத்தி இன்றைக்கு மற்ற மதங்களை எல்லாம் இன்றைக்கு வன்முறை வெறியாட்டத்திலே கட்டவிழ்த்து விடுகிற அப்படிப்பட்ட நிலைமையை மேற்கொள்ளுகிறார்கள். பாபர் மசூதியை இடித்தது போதாதா? பாபர் மசூதியை இடித்த அந்த வழக்கிலே தீர்ப்பு சொல்லி இருக்கிற 3 நீதிபதிகளுக்கு மத்திய அரசு பதவி கொடுத்திருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருத்தருக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்தால் அவரை நீங்கள் ஆளுநர் ஆக்குறீர்கள் என்று சொன்னால், பதவி கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்டிலே அரசியல் சட்டம் நீடிக்குமா நிலைக்குமா என்பதுதான் நமக்கு முன்னாலே இருக்கிற கேள்வி. ஊர் பேரையே மாத்துங்கிறாங்க. அலகாபாத்னு இருக்கக்கூடாது, அது வேற ஏதாவது பேர் மாத்து. இன்றைக்கு பல ஊர்களிலே பல பெயரை வைத்திருக்கிற இந்த பெயர்களை எல்லாம் மாற்றி என்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போடுகிறார்கள். நல்ல வேளை உச்ச நீதிமன்றம் அந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டது. எனவே இஸ்லாமிய பெயர் இருக்கக்கூடாது, சிறுபான்மை மக்கள் வாழக்கூடாது, அவன் வழிபாட்டு இருக்கக்கூடாது, அவன் தொழில் நடத்தக்கூடாது என்று சொன்னால் இது இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு நீங்கள் சொல்லுகிறீர்களே, இந்தியாவை சிதைத்தவர்கள் யார் சிதைக்கிறார்கள்? நீங்க தானே சிதைக்கிறீர்கள். இந்தியாவை யார் பிரிக்கிறார்கள்? நீங்க தானே பிரிக்கிறீங்க. எனவே இப்படி வெறுப்பு அரசியலை இன்றைக்கு கட்டவிழ்த்து விட்டிருக்கிற கொடுமையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் விட சாதிய சனாதனத்தை இன்றைக்கும் கட்டி காக்கிற அமைப்பு எது? இந்திய அரசியல் சாசனத்தை டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கி 52 அதை அரசியல் சாசனமாக நிறைவேற்றினார்கள். அன்றைக்கு RSS தலைவர் சொன்னார், இந்த அரசியல் சாசனத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எங்களுக்கு அரசியல் சாசனம் மனுஸ்மிருதி தான் எங்களுடைய அரசியல் சாசனம் என்று சொன்னவன் இந்த நாட்டில் இருக்கிறானே. அந்த RSS அமைப்பர் சார்ந்தவர் தானே பிரதமராக இருக்கிறார், அவர்தானே உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்படியானால் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை நாளைக்கு மாற்ற மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது?